இந்த கூட்டத்தொடரிலாவது தங்கள் கோரிக்கைகள் குறித்த அறிவிப்புகள் வரும் என அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இது தொடர்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் தலைவர்கள் அரசு ஊழியர் சங்க அலுவலகத்தில் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களின் போராட்டக் குழுவிலே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கமும் 68 துறை சங்கங்களும், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியும், தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகமும், தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகமும், பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பும், தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் சங்கமும் கூட்டமைப்பாக செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தீவிரப்படுத்தி மறியல் போராட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களை மாவட்ட தலைநகரங்களில் மட்டுமல்லாது பல்வேறு வட்ட அளவிலும் மறியல் போராட்டத்தை நடத்தி சிறை செல்லும் போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இனியும் எங்களுடைய உணர்வுகளை தமிழக அரசு அலட்சியப்படுத்தாது உடனடியாக அழைத்து பேசி புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், 10% இடைக்கால நிவாரணம் அறிவித்து ஊதிய மாற்றத்தை அறிவிக்க வேண்டும், 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக கொத்தடிமைகளாக பணிபுரியக்கூடிய ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்தி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலுவாக வலியுறுத்தி இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெறும், மறியல் போராட்டமும் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.